அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. கடைசியாக இந்தியர் ஒருவர் ஒலிம்பிக் போட்டியில் நடுவராக செயல்பட்டதென்றால் அது 2012 லண்டன்ல நடந்த ஒலிம்பிக். 2012 வருஷம் இல்ல, 2012 கடைசியாக மூன்றாவது நபர் இருந்திருக்கிறார். ஸோ 2012 ஒலிம்பிக் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கிரீஸ் நாட்டு அந்த போட்டிகளில் பேட்மிண்டன் நடுவராக பணியாற்றி இருந்தார். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல இதுவும் முக்கியம். அப்ப யாருங்க முதல் முறையாக இளம் ஒலிம்பிக் நடுவர்? கபிலன் சாய் அசோக். கபிலன் சாய் அசோக் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? சரி, பாக்ஸிங் அப்படின்னு சொல்லக்கூடிய குத்துச்சண்டை அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மேரி கோம் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவங்க? பாக்ஸிங். மேரி கோம் அப்படிங்கிறவங்க எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க? மணிப்பூர். பேசுங்கப்பா. மணிப்பூர். மேரி கோம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். மேரி கோம் அப்படிங்கறவங்களோட சுயசரிதை என்ன? அன்பிரேக்கபிள். எழுதுங்க, வேடிக்கை பார்க்காதீங்க.